தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இதுவரைக்கும் எங்களை நடத்துனீங்கப்பா, நன்றி அப்பா. இனிமேலும் நீங்கள் எங்களை நடத்துவீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. இதுவரைக்கும் நடத்துனீங்க, நன்றி, நன்றி, நன்றி. இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஒன்று சேர்ந்து பாடி ஆரம்பிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து. தேங்க்யூ டாடி. ஆமென். நன்றி அப்பா, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்களை நீங்கள் நடத்துனீங்க, நன்றி. இனிமேலும் நீங்கள் நடத்துவீங்க, நன்றி. தேங்க்யூ டாடி. ஹalleluya, ஆமென். நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya, ஆமென். நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். தேங்க்யூ டாடி. ஆமென். ஓ நீர்தானே என் பலனானீர், நீர்தானே என் துணையானீர், என் கேடகமானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆமென். உம்மை நம்புவேன், நான் உண்மையே நம்புவேன், முடிவு பரியந்தம் நான் உண்மையே நம்புவேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனை நன்றியோடு துதிப்போம். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும்
சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரையும் நான் உம்மை நம்புவேன். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை மிகுந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, சீயோன் பர்வதம் இருப்பதே போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு வரைந்த உம்மை நம்புவேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய அன்பை நினைத்து, அவருடைய அன்பு மேல இருக்கிற நம்பிக்கையை நினைத்து பாடி துதிப்போம். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையினால, பிரசனத்தினால் நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி. புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்களாக. இந்த நாளிலே எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நிலையில வந்திருந்தாலும், இந்த ஆராதனையில உங்க வல்லமையினால, உங்க புது பலத்தினால, உங்க கிருபையினால நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி. ஆமென், ஆமென். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஓ உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும்
நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த ஆராதனைக்காக ஸ்பெஷலாக நன்றி சொல்லுங்கள். ஆமேன். தேவனுடைய கிருபை தான் நம்பலாம், நம்ம இணைஞ்சு நிற்கிறது எல்லாமே. ஆமேன் ஆமேன். சரி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் வசனம் சொல்லுது பாருங்கள். ஏசப்பா ஒரு வசனம் சொன்னார்னா அது ரொம்ப டெப்த்தானது, சரிங்களா? அது ரொம்ப ஆழமானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ரொம்ப சிம்பிளான வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய அன்பு தான் நிலையானது, உண்மையானது, மேன்மையானது. அதை புரிஞ்சுக்கிடணும். தேவ அன்பை நல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். பாருங்கள், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமேன். மத்தேயில இப்படி ஒரு வசனம் உண்டு. ரொம்ப முக்கியம் பாருங்கள், அந்த வார்த்தை அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னா, சத்துருக்கள் பாருங்கள், எதிரி. சத்துருனா பிசாசு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் ஒரு சத்துரு. மரணத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிற வார்த்தை வீட்டார், குடும்ப உறவுகள் அப்படின்னொன்னே. எதிரின்னொன்னே நீ வேறு மாதிரி பார்த்துடக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். எதிரின்னொன்னே, ஆமாம் பிரதர், என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுற காரணமே என் சகோதரர்கள் தான். செய்வனை வச்சுட்டான், அதை வச்சுட்டான். என் கஷ்டத்துக்கு காரணமே என் ஹஸ்பண்டு தான். என் கஷ்டத்துக்கு காரணமே என் மனைவி தான். என் கஷ்டத்துக்கு காரணமே பிள்ளைகள் தான். உண்மையிலே இவங்க எனக்கு சத்துரு மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டுருப்போம். அது அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லலை. இங்கே எப்படி சத்துரு அப்படின்னு ஆகுது அப்படின்னா, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இது தெரியாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தகப்பனையாவது தாயையாவது ஏசப்பாவோட அதிகமாக அன்பு செலுத்தக்கூடாது, நேசிக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் தான் நேசிக்கணும். அங்கே தான் நல்ல வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள், மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்கிறார். எத்தனை புரியுது? உடனே அப்பா அம்மா பிள்ளைகள் இவ்வளோதானா அப்படின்னா ஒரு பேசிக். இதே போல தான் கணவன் மனைவி உறவும், இதே போல தான் சகோதர சகோதரிகள் உறவும், இதே போல தான் நட்பும். எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல கர்த்தர் அவர் மேலே அன்பு கூர்ந்து எதனாலும் செஞ்சுட்டே இருங்க. மற்றவங்க மேலேயும் அன்பு செலுத்துங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் ஆமேன். முதல்ல கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க, முதன்மையாக. ஆமேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது. இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தேவனை விட தம் பிள்ளைகள் மேலே அதிக அன்பு வச்சு அந்த பிள்ளைகளால் மன உளைச்சல் காலாயிருவாங்க. நிறைய பிள்ளைங்க, நிறைய வாலிப பசங்க தேவனை விட அதிகமாக ஏதாவது ஒரு பொண்ணு மேலே பையன் மேலே அன்பு வச்சு அந்த அன்பு தோற்று போயிரும். பாருங்க, இந்த மனிதர்களுடைய அன்பு மாயையானது, மாய்மலமானது. அது ஒன்றும் பூரண அன்புலாம் கிடையாது. மனிதனுடைய அன்பு மாறக்கூடியது, மனுஷன் மாறக்கூடியவன். தேவன் ஒருவர் தான் மாறாதவர். புரியுதுங்களா? எத்தனை நம்புறீங்க? ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹலோ. மனுஷனுடைய அன்பு பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால் ரெக்யூஸ்டாக சொல்கிறேன், வாலிப நாட்கள்லேருந்தே சரி, ஆமேன்,
முதன்மையான அன்பு தேவனிடத்தில் தான் வைக்கணும். அந்த அன்பு உங்களை ஒரு நாள் தோற்று போக விடாது. ஏன் ஆண்டவரே நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன், நீங்கள் பதிலுக்கு அன்பாக இல்லைன்னு நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. நீங்கள் எவ்வளோ வேதம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் உலகத்தார் கண்ணு பார்க்காது, காது கேட்காது, அவன் இருதயத்தில் தோணவே தோணாது, மனுஷனுடைய இருதயத்தில் தோணவே தோணாது. அப்படிப்பட்ட நன்மைலாம் வச்சுருக்கிறாரா, புரியுதுங்களா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆனால் பாருங்கள், பிசாசுடைய தந்திரம் தேவனை விட்டுட்டு மற்ற எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த வைப்பான். வாலிய பிள்ளைங்க பாருங்கள், உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், உனக்காக உயிரை விடுவேன் அப்படிமா ஒன்றையும் விட மாட்டேன். எத்தனையோ பிள்ளைகள் சூசைட் பண்ணி இறந்துடுது, எத்தனையோ பிள்ளைகள் மறக்க முடியாமல் கஷ்டப்படுது. நீங்கள்லாம் அதை கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப கடந்து வந்திருக்கிறேன். எத்தனையோ காதல்கள், எத்தனையோ காதல் தோல்விகள் வாழ்க்கையில். இன்றைக்கி நான் அதான் நினச்சி பார்த்தேன். ஆமேன். அதெல்லாம் தான் என்னை ஒரு பக்குவத்துக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதனால தான் நான் எந்த மனுஷரையுமே ரொம்ப ஹார்ட்டுக்குள்ளே விட மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப விட்டு 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 பட்டுட்டேன். சின்ன வயசுலேருந்தே அன்புக்காக ஏங்கி ஏங்கி, அதுவும் யார் மேலே ரொம்ப அதிக அன்பு வரும்னா எதிர்பால், அதாவது நம்ம ஆணுன்னா பெண்ணு மேலே தான் அதிக அன்பு வரும். அது தேவனுடைய இயல்பு. அதே போல் ஆணுக்கு ஆணு நல்ல நண்பர்களாக க்ளோஸாக பழகும், உயிரை கொடுக்குற அளவுக்கு நண்பன். சரிங்களா? இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள். அப்படி பாருங்கள், வாழ்க்கையில் அப்படி அன்பை புரிஞ்சுக்கிடாமல் தெரியாததுனால நிறைய பேர்கிட்ட அன்பை எதிர்பார்த்து நிறைய வலிகள், காயங்கள். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும், எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஆமேன். ஆமாம். அதனால் வாலிய பிள்ளைகளுக்கு நான் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஏசப்பா மாதிரி உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அவர் எவ்வளோ நாளும் லவ் பண்ணுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனால் மாறாக எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த ஆணாக இருந்தாலும் நீங்கள் அன்பு செலுத்தும் போது பதிலுக்கு அங்கே அன்பு எதிர்பார்க்கும் போது அந்த அன்பில் குறை இருக்கும். அன்பு சகலத்தை சகிக்கின்ற மாதிரி சகிக்க கற்றுக்கிடணும். அங்கே குறை இருக்கும், வெறுமை இருக்கும். இன்றைக்கி ஒரு பையனை பிடிச்சிருக்கும், நாளைக்கு அப்பா அம்மா சொல்லும்போது அந்த பையன் நல்ல வேலை வாய்ப்பு வசதியோடு இருக்கிறாப்புல பார்க்கும்போது பிடிக்கும், மனசுக்கு பிடிக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறாப்புலையே, அவன் கொஞ்சம் கர்வப்பை மாதிரிலாம் இருப்பான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக மாற்றுவாங்க. நான் நினச்சிட்ருக்குறோம், இல்லை நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அன்பு மாறும், புரியுதுங்களா? அது இயல்பு, சரிங்களா? ஆனால் நம்முடைய அன்பு மாறக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் அன்பு மாறக்கூடாது. தேவன் நேசிக்கிற போல் நம்ம நேசிக்கணும், இது ரொம்ப முக்கியம். அதே போல் அடுத்து ரொம்ப முக்கியம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே கண்மூடித்தனமான அன்பு வைப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நேசிக்க மாட்டாங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க சொன்னால் கொடுக்கணும், வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லாமல் பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன், செல்லு வாங்கி கொடுக்குறேன், ஐஃபோன் வாங்கி கொடுக்குறேன், ஆமாம் இந்த பைக்கு டியூக் பைக் வாங்கி கொடுக்குறேன், அது இதுன்னு கர்த்தர் சொல்லாமல் அவங்க கிடந்து அடம் பிடிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட அன்பை நிரூபிக்கிறதுக்காக எதையாவது ஒன்று செஞ்சுட்டு கடைசியில் பிள்ளை இழந்துடுறாங்க. ஒன்று பிள்ளைங்க ஆக்சிடெண்ட்டில் மறிச்சிடுறாங்க, இல்லைன்னா ஏதாவது விபத்துக்குள்ளே ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருந்தாங்க, இல்லைன்னா இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த அன்பு மாறிடுது பாருங்கள். ஒரு வருஷத்தில் சில பசங்களாம் மாறிடுவாங்க, பையன் மாறு ஒரு வருஷத்தில் மாறிடுவான், கேரக்டரே மாறிடும். அப்படி உங்களுக்கே ஒரு மாதிரியா என்னது ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. என்னடா இத்தனை வருஷமாக நம்ம பின்னாடியே நம்ம முந்தானியே பிடிச்சிட்டு சுற்றின பையன் இன்றைக்கி நம்மளே எதிர்த்து பேசுகிறான் அப்படிம்பீங்க. அதுதான் அந்த காரணம், புரியுதுங்களா? நீங்கள் அந்த அன்புலாம் மாறக்கூடியது. நேற்று நான் சொன்ன பாருங்க, பையனுக்கு அவனுக்கு காதல் வந்துட்டுன்னா மாறிடுவான், சரிங்களா? அவன் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கிறத விட, உங்ககிட்ட அன்பை காட்டுறதை விட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப காட்டுவாங்க. நான் என் பொண்ணு மூலமாக நிறைய அனுபவிச்சிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். ஓஹோ, நம்மக்கிட்ட ஓரளவு க்ளோஸாக இருப்பாப்புல. ஆனால் அந்த பிள்ளைங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்டு பிள்ளைங்க ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ டைம் போகிறதே தெரியாது. நம்ம கூட இருக்கும்போது சில நேரம் போர் அடிக்குப்பா அப்படின்றோம், எங்கேயா வெளியில் கூப்பிட்டு போங்கப்பான்னு. வெளியில் கூப்பிட்டு போயிருந்தால் கூட சில நேரம் எப்போ போர் அடிக்குப்பா, இன்னும் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போங்கப்பா. ஆனால் அந்த 4 பிள்ளைங்களும் இவளும் சேர்ந்து ஒரு ரூமில் தான் இருப்பாங்க, ரூமில் பெட்ரூமில் தான் உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடலையானா நாங்கள் கொஞ்சம் கழித்து வரோம் அப்படிம்பாங்க. சரி மணி 9 ஆகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா, இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு மனசே வராது,
போரே அடிக்காத. அதான் அன்பு. எத்தனை புரியுது நான் சொல்கிறது? ஆமேன். அப்படி மாறும் அந்த அன்பு. அது பிறகு பெரிய பாதிப்பு. திருமணத்துக்கு பிறகு அன்பு மாறும். கணவனை ரொம்ப நேசிப்பாங்க, மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க. அதில் தான் நிறைய பெற்றோர்கள் காயப்படுறாங்க. என் பையன் முன்ன மாதிரி இல்லை, அவன் மசக்கிட்டா மயக்கிட்டா அப்படின்லாம் கிடையாது பாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட ஆண்டவர் இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு தெரிஞ்சே தானே நம்ம தப்பு பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் நிறைய தாய்மார்கள் அவஸ்தைப்படுறது இதில் தான், நிறைய தகப்பன்மார்கள் அவஸ்தைப்படுறது இது தான். அபியும் நானுன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பிரகாஷ்ராஜ், திரிஷா பேர் சொல்கிறதுக்கே பயமாக. திரிஷானாலே பஞ்சாயத்தாயிருது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா மகளை ரொம்ப அன்பு காட்டி வளர்ப்பார். ரொம்ப அன்பு. மனைவியோட மகளை தான் ரொம்ப நேசிப்பார். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த மக ஒருத்தனை லவ் பண்ணிடும். அது இவரால் ஜீரணிக்கவே முடியாது. அதுவும் ஒரு சிங்கர் லவ் பண்ணிடும். இவரால் ஜீரணிக்கவே முடியாது. இவருக்கு பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. கடைசியில் கல்யாணம் வேறு மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவார் மகளை பிரிஞ்சு. கடைசியில் தான் அவருக்கு புரியும். புரியுங்களா? இதுதான் வாழ்க்கை. கடைசியில் மனைவி கூட இருக்கும். மக புருஷனோட ஜாலியாக போகும். அது ஜாலியாக இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள், சென்சிட்டிவான விஷயம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. கர்த்தரை உண்மையாக நேசிங்க. எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. அன்பு எதிர்பார்க்காதீங்க. யாருக்கிட்டேருந்து எதிர்பார்த்து பழகாதீங்க. அதுதான் உங்கள் கண்ணீருக்கு காரணம். நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும், நான் அன்பு செஞ்சேன் பதிலுக்கு இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நீங்கள் பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக்கில் உட்காந்துட்ருக்கிறீங்க. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்பை அப்படியே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரையும் நேசிங்க. கண்மூடித்தனமாக அன்பு செலுத்துங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனை பேர் புரியுது? இதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு முதலிடம். கிறிஸ்துவுக்குள் யாரானாலும் நேசிங்க, எவ்வளோ நாள் நேசிங்க, தப்பே கிடையாது. அந்த லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு தான் முதலிடம். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கம்யூனியன் எடுத்துருவோமா? ஆமேன், ஆமேன். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவர் தன்னுடைய அன்பை நிரூபித்தார். இந்த உலகத்தில் நீ என்னையே, உன் மேலே நான் வச்சுருக்கிற அன்பு மாறவே மாறாது அப்படின்னு நிரூபித்தார். அதனால தான் சிலுவையில் அவர் அப்படி நம்ம அடித்த போதும், தம்முடைய சொந்த குமாரனை அவ்வளோ அடித்த போதும் பிதாவுக்கு நம்ம மேலே கோபமே வரல. தம்முடைய சொந்த குமாரனை அடித்து சிலுவையில் தொங்க விட்ட போதும் தேவன் சொன்னார், நான் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறேன், என் அன்பு ஒரு நாளும் மாறாது. இதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. அவருடைய குமாரனை அடித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தி கொலை செய்கிறத விட எந்த பாவமும் பெரிய பாவம் கிடையாது. ஆனால் கொலை செய்யப்பட்ட இயேசு நம்மை மன்னித்தார். காரணம் அந்த தெய்வீக அன்பு. ஆமாம், தம்முடைய சொந்த குமாரனை கொலை செய்த நம்மை பிதாவாகிய தேவன் மன்னித்தார். ஏனென்றால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு அதிகம். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கம்யூனியன் எடுப்போம். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைத்திருப்போம். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். இப்போ இந்த பாட்டை பாடுவோமா? எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அந்த பாட்டை எடுத்தேன் தெரியுமா? இப்போ பாடுங்க, உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லார்கிட்டையும் ஏதோ எதிர்பார்ப்பில்
அன்பு செலுத்தி தான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சி கவலைப்பட்டு கோவப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி ஒரு கஷ்டமான மோசமான சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்ட நிலையில் இருப்போம். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவரை நம்புங்க. அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பை நம்புங்க. அது உங்களை வெட்கப்படவே விடாது. அந்த அன்பு உங்களை உயர்த்தி வைக்கும். ஒன்று சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆரம்பிப்போம். இருதயத்தினால தேங்க்யூ டாடி. கரங்களை தட்டி உற்சாகமாக எத்தனை நம்புறீங்க? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆமேன். அப்பா மேலே அன்பு செலுத்துங்க. மற்ற அன்புலாம் உங்களை தானாக வரும், உங்களை தேடி வரும். ஆமே. நல்ல உறவுகள் தேடி வரும், நல்ல துணை தேடி வரும். ஆமே. நல்ல நட்புகள் தேடி வரும். ஆமே. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆமே. நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்ப மனிதர்கள் யாவருக்கும் உடைய நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்ப்பா. உங்களை நம்புறேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நம்புறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த விஷயத்திலையும் தோத்து போக மாட்டேன். ஆமே. என் பொருளாதாரத்தில் நான் தோத்து போக மாட்டேன். என் குடும்ப வாழ்க்கையில் தோத்து போக மாட்டேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோத்து போக மாட்டேன். ஆமே. என் ஆரோக்கியமான வாழ்க்கையில் நான் தோத்து போக மாட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு. நீங்க எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் பெருசு ஆண்டவரே. நான் அதை நம்புறேன். உங்களை நம்புறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க என்ன தூக்கி எடுப்பீங்க. நான் எதை இழந்திருந்தாலும் எனக்கு நீங்க திரும்ப தருவீங்க. என்னுடைய வாழ்க்கையை நீங்க உயிர்ப்பிப்பீங்க. மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை திரும்ப வாழ வயது போல மாறுகிறது என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இந்த நன்றியோடு நல்ல தகப்பனை பாடி துதிப்போம். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். God bless you. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஆமென். கர்த்தரை நம்புங்க, ரொம்ப ஆழமாக நம்புங்க. அவர் பார்த்துக்கொள்வார்.
நிறைய பேர் பாருங்கள், கர்த்தரை விட அதிகமாக நல்லா புரிஞ்சுவாங்க. ஜாஞ்சபராஜனை இடையில அந்த மீட்டிங்கில் ஒரு வார்த்தை பேசியிருப்பார். இந்த உலகத்தில் கணவன் மனைவி ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என் கணவன் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் அன்பை காட்டணும். அதே மாதிரி மனைவி அப்படித்தான், என்கிட்ட மட்டும்தான் பாசமாக இருக்கணும் கணவன் அப்படின்னு நினைப்பான். அதே மாதிரி தேவன் பொசசிவாக இருக்கிறாருன்னு எப்படி இருப்பார்னா, இந்த உலகத்திலே உங்களை என்னை அதிகமாக அன்பு செலுத்துறது அவர் தான். அதனால் நம்மக்கிட்ட உரிமையோடு இருப்பார். தாயின் கருப்பத்தில் இல்லை, உலக தோட்டத்துக்கு முன்னாடியே உங்களை என்னையும் நினச்சி அன்பு கூர்ந்த நல்ல தகப்பன் அவர். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது நம்ம லைஃப்பில் சில நேரங்களில் நம்ம யார் மேலேயும் அன்பு வச்சு, எதன் மேலேயும் அன்பு வச்சு, பணம், பொருள், ஃபோனு, ஐஃபோனு, காரு, பங்களா, வீடு, சரிங்களா, இல்லை உலக பொருள் ஆசை, இதன் மேலே அன்பு வச்சு தேவனுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், அப்செட்டாக இருப்போம், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க மாட்டோம். உங்களுக்கு புரியுமா? அதே போல் மற்ற உறவுகள் மேலே அன்பு வச்சு என்னது, அவங்க ஏதாவது பிரிஞ்சிட்டா இல்லை அவங்க ஏதாவது நம்மளை ஹேட் பண்ணிட்டா என்ன ஆயிடுவோம், நம்ம அப்படி டல்லாகிடுவோம். சிலர் சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. இவங்க என் மேலே அன்பாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த அன்பு போலியான அன்பு அப்படின்னு சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க, செத்துடுறாங்க. சிலர் இவங்க மறித்து போவாங்க, பார்த்தீங்களா? அதை பார்த்து நினச்சி புலம்பிட்டு இருப்பாங்க, இந்த உலகத்தில் வேறு இனி எனக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னு, நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னே ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்டவரும் நானும் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய லைஃப் இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பார். உங்களுக்கு புரியுறமா சொல்கிறேன். கடைசி அதை சொல்லிட்டு அடுத்து பாடுவோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் திருமணமாகி கணவன் மனைவி வீட்டில் இருக்கிறீங்க. இப்போது உங்கள் கணவனாருக்கு வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க. உடனே அவர் ஃபீல் பண்ணி அழுகுறாரு, ஐயோ அப்பா பேட்டியப்பா அப்படின்னு சொன்ன பச்சை பிள்ளை மாதிரி படுத்திருந்தியப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவீங்க, இனி எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா, நான் யாருக்காக வாழணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற உங்கள் மூஞ்சி அப்படியே கார சட்னி தின்ன மாதிரி செவன்னு ஆகாது. மனசாட்சி படி சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கார சொல்கிறார், அம்மா பேட்டியம்மா, இனி இந்த உலகத்தில் நான் யாருக்காக வாழணும், யார் என் மேலே அன்பு காட்டுவா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் ஒரு மனைவி அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்துட்டா அதை பார்த்து, ஐயோ அப்பா பேட்டியப்பா இல்லை அம்மா பேட்டியே, இனி இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும், யாருக்காக வாழணும், யார் என் மேலே அன்பு காட்டுவா, போச்சு என் வாழ்க்கையே போச்சு, என் உலகமே போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்குமா இருக்காதா? அதே போல தான் ஒரு பையன் சொல்கிறான், என் ஆள் என்னை இது பண்ணிட்டான், நான் இனி யாருக்காக வாழணும், நான் சாக போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்கள் பொண்ணு, நான் அவனை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், நான் கெட்டுன்னு அந்த பையனை தான் கெட்டுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன், நான் யாருக்காக வாழணும், வாழ்ந்தால் அவன் கூட தான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வலிக்கும் உங்கள் இருதயம்? வலிக்குமா வலிக்காதா? அப்படி தான் பாருங்கள். அப்படித்தான் தேவன் இந்த உலகத்திலே அவர் அதிகமாக அன்பு கூறுகிற நபர்கள் நாம தான், பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இனி என் மேலே அன்பு காட்டுறதுக்கு யார் இருக்கா, நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு பேசுகிற இந்த வார்த்தை இருக்குது பாருங்கள். அதை மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது, அதே போல் ஒரு பாவம் எதுவுமே கிடையாது பாருங்கள். ஏன்னா நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. உங்கள் மேலே அவர் என் மேலேயும் உங்கள் மேலேயும் வச்சிருக்கிற அழைப்புக்கு அளவே கிடையாது. எதில் விசுவாசிக்கிறீங்க? இதை மட்டும் மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகும் இனி நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். இதை பிரசங்கம் பண்ணுற நான் எப்படி வாழ போகிறேங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் இது இன்றே ரட்சணை நாள். தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்கணும். இன்றைக்கி உங்கள் லைஃப்பை திருத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் எத்தனையோ வருஷம் நீங்கள் உயிரோட பெரிய ஒரு உயரத்தில் உன்னதமான ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வீங்க. இந்த பூமியில் பரலோக வாழ்க்கை வாழ்வீங்க. மிஸ் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக வாழ்வீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலேருந்து தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. அலை
உங்கள் மேலே என் மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது பாருங்கள். நம்ம கேவலம் வீணாக வாழ்க்கையை யாருக்காகவோ எதற்காகவோ யாருடைய அன்போ எதையோ ஒன்று மிஸ் பண்ணதுக்காக தொலைக்கிறதுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம். உங்கள் மேலே என் மேலே அன்பே வச்சு உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்த அந்த உன்னதமான அப்பாவுக்காக வாழ்கிறோம். எத்தனையா நம்புறீங்க? ஒப்பு கொடுப்போம் இருதயத்தின் ஆழத்துலேருந்து. ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம என்று நீர் சொல்லிவிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிவிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அலை தவறே, அலை தவறே நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தியதற்காக நன்றி அப்பா. இனிமேல் நீங்க நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஆமென். தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. என் கூட சேர்ந்து அழைத்தவரே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி இதோடு முடிப்போம். எங்கள் சிதிசாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே காலைல 7 மணிக்கே கொண்டு விடணும், அப்போவே ஸ்டார்ட் ஆகுதான். அதனால் இப்போ நம்ம முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மெசேஜ், இதை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்கு அளவே கிடையாதுங்க. அந்த அன்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தந்த காலத்தில் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடக்கிறது தான் வாழ்க்கை. நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருடைய அன்பை புரிஞ்சிக்காமல் விட்டு கடைசியில் ஃபீல் பண்ணுறது போல் தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பையும் நம்ம புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். மனுஷன் மேலே வச்சுருந்த அன்பை புரிஞ்சிக்காமல் விட்டால் கூட கர்த்தர் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவார், எப்படியா அவங்கள தூக்கி எடுத்துடுவார். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பையே நம்ம புரிஞ்சுக்கிடாமல் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதனால் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் மாலை 6 மணிக்கு ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நாளை காலை வழக்கம் போல் நம்ம ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.